அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் விமர்சனம், குறும்பட விமர்சனம். ஆமாம், நம்ம சினிமா விமர்சனம் பண்ணுவோம், சில சமயங்களில் டீசர் ட்ரெய்லர் விமர்சனம்லாம் பண்ணுவோம். குறும்பட விமர்சனம் இது வரைக்குமே ஒரு 1-2 குறும்படங்களுக்கு தான் பண்ணியிருப்போம். இப்போது இந்த குறும்படத்துக்கு பண்ணுறது உண்மையாகவே நடிகர் கொட்டாச்சி அவர்கிட்ட இருக்கிற திறமையை முழுசாக வெளிக்கொண்டு வந்திருக்கிற ஒரு குறும்படம் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங்க்கு என்னை அழைத்தார் இந்த படத்துடைய பிஆர்ஓ. அப்போது நான் என்னங்க ஷார்ட் ஃபிலிமுக்கு ரிவ்யூவா அப்படின்னேன். இல்லை, நீங்கள் பாருங்கள், இது ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கான பைலட் ஃபிலிம். இது ஷார்ட் ஃபிலிம்னு கூட சொல்லக்கூடாது, பைலட் ஃபிலிம். இது ஏப்ரல் 3ஆம் தேதி அன்னைக்கு ஷார்ட் ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகுது. மொத்தமே 20 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் தான். ஆனால் இதை ஃபீச்சர் ஃபிலிமாக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க இதே டீமை வச்சு. அப்படின்னோடனே ரொம்ப குவைட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதே, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக, கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு போனேன். நம்ம என் வீட்டுக்கிட்டே ஒரு தேட்டர் விருகம் பக்கத்தில். சரி, சிரமம் இல்லாமல் போய்ட்டு வந்துடும்ட்டு போனால் அங்கே நிறைய விஐபிகள் வந்திருந்தாங்க. காதல் சுகுமார், நம்ம இயக்குனர் நடிகர் ஈவி கணேஷ் பாபு, இன்னும் தமிழ் பாரதி அந்த இயக்குனர், இன்னும் நடிகர் மாறா, இப்படி அதாவது டைனோசர் மாறா, இப்படி நிறைய பேர் வந்திருந்தாங்க. சரி, அவங்களோட சேர்ந்து பத்திரிகையாளர்கள்னு ஒரு 2-3 பேர் தான் நாங்கள் உட்காந்தோம். வெளியில் பைட்ஸ் எடுக்கிறதுக்கு கேமரா மேன்ஸ்லாம் வந்திருந்தாங்க, பத்திரிகை மீடியா கேமராமேன்ஸ்லாம். ஸோ உள்ளே படம் பார்த்தோம் 20 நிமிஷம். மொதல் ஷாட்லேயே நம்மளை அசர வச்சிடுறாருங்க. அசர மட்டும் இல்லை, அதிர வச்சிடுறாரு இந்த படத்துடைய இயக்குனர் ஜஸ்டின் ரஞ்சித். ஜஸ்டின் பிரபாகரன் ஒரு மியூசிக் டைரக்டர் தெரியும், நடிகர் ரஞ்சித் ரஞ்சித்தை நமக்கு தெரியும். இது என்ன ஜஸ்டின் ரஞ்சித்னா, அவர் புதுசாக சினிமாக்குள்ளார கால் பதிச்சிருக்கிறாரு. கொட்டாச்சியோட நெடுங்கால நண்பராம். கொட்டாச்சியை வச்சு தான் இப்படி ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் சப்ஜெக்டை எடுக்கணும்னு எடுத்துருக்கிறாரு. கொட்டாச்சி வேறு லெவலில் இருக்காருங்க. நம்ம காமெடி நடிகர் கொட்டாச்சி, அதுவும் வடிவேலு விவேக் ட்ரூப்பில் பிரதான காமெடி நடிகராக இருந்து இன்றைக்கி அவருடைய மகளே பேபி ஆர்டிஸ்டாக இருந்து கிட்டத்தட்ட விரைவில் இன்னும் ஒரு ஓராண்டுக்குள்ளார அவங்க ஹீரோயினாக அறிமுகம் ஆகிடுவாங்க. அந்த கொட்டாச்சி சரி தன்னால் முடியாத தன் மகள் மூலயமா சாதிக்கிறாரு அப்படின்னு நினச்சா இந்த பைலட் ஃபிலிமை பார்த்த பிறகு கொட்டாச்சியும் சாதிக்க காத்திருக்கிறாரு, சாதிப்பார் அப்படின்னு தோணுச்சு. கொட்டாச்சி மட்டும் இல்லைங்க, இதில் நடிச்சிருக்கிற அத்தனை பேரும் அருமையாக பெருமையாக சொல்லிக்கிறபடி நடிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம விலங்கு கிச்சா ரவி, அப்புறம் இந்த படத்தோடைய தயாரிப்பாளரும் ஒரு மெயின் தாதாவாக இந்த படத்தில், அதுவும் காசிமேடு ராயபுரம் பகுதி தாதாவாக அருமையான ஒரு ரோல் பண்ணியிருக்கிறாரு. அவரும் சிவனாண்டி முனியாண்டி, சிவானந்த முனியாண்டியோ சிவனாண்டி முனியாண்டியோ அவர் பேர். உண்மையாக அருமையான ஒரு முயற்சி. மலேசியா வாழ் தமிழராம். பிளாக் சிவானா அவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது இந்த தயாரிப்பாளருக்கும் இந்த நடிகருக்கு. அவர்கிட்ட ஒரு கையால் வேலை பார்க்குறவர் கொட்டாச்சி. ஓப்பனிங் சீனு கொட்டாச்சி மாமா வந்திருக்குன்ட்டு ஒரு குழந்தை, ஒரு 4-5-6 வயசுக்குள்ளார தான் இருக்கும். அந்த பையன்கிட்ட போய் கொஞ்சம் போவார். கொஞ்சம் போனோடனே, என்ன இங்கே நான் உட்காந்துருக்கேன், என் பையன்கிட்ட பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கிற, மாமா சுட்றா அப்படின்னு துப்பாக்கியை தூக்கி பையன் கையில், அந்த 5-6 வயசு பையன் கையில், இந்த தாதாக்கள் அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. பையன் கையில் பொம்மை துப்பாக்கி வச்சுட்டு என் பையனை பூச்சாண்டி காமிப்பான். அந்த பையன் கையில் இருந்த பொம்மை துப்பாக்கியை தான் வாங்கி கொட்டாச்சி சுடுற மாதிரி சீன் போடுவார். அவர் உடனே அங்கேருந்து பார்த்துட்டு யாருக்கோ ஃபோன் பேசிகிட்டு இருப்பார். என் பையன்கிட்ட என்ன நக்கல் பண்ணுறியா, பூச்சாண்டி காமிக்கிறியா, மௌனை இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டு பையன், அந்த 6-7 வயசு பையனை கூப்பிட்டு, 5-6 வயசு தான் இருக்கும், கூப்பிட்டு அவன் கையில் துப்பாக்கியை கொடுத்து சுடுறா மாமா ஒன்னொன்னே குறி பார்ப்பாங்க. கொட்டாச்சி அண்ணா வேணாண்ணான்ட்டு போய் பதுங்குவார். என்ன தலைவரை விளையாட்டுக்கு பண்ணா அப்படின்ட்டு ஒரு தூணுக்கு பின்னாடி மறைவார். இந்த பையன் கையில் அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு அந்த பையன் கிட்டக்க வந்துடுவான். சுடுறா அப்படின்னோடனே அந்த பையன் சும்மா டுசும்மா கொட்டாச்சி அந்த துப்பாக்கியை வாங்கி, தம்பி இப்படி சுடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி, மாமா இப்போ உனக்கு என்னடா நான் சாவணும் அவ்வளோதானே, நான் சாவறேன்டா அப்படின்ட்டு அவன் சுட்டதால் இவர் செத்த மாதிரி இப்படி கீழே படுத்துட்டு, இப்போ நீ சாவணும் அப்படின்பாரு. அங்கே ஒரு வில்லத்தனம் பண்ணுவாருங்க கொட்டாச்சி. அந்த பையன் அவனே சுட்டுக்கிட்டு தொப்புன்னு கீழே விடுவான். அப்படியே நம்ம ஸ்டன் ஆகிடும். மொதல் சீன்லேயே நம்மளை சீட்டோடு கட்டி போட்ட படம்னா அதுவும் இந்த 20 நிமிஷமும் கட்டி போட்டுடுது. அந்த ஜஸ்டின் ரஞ்சித்தோட இயக்கத்தில் பிரமாதம்.
என்னடா குழந்தைய கொண்டுட்டீங்க பாவீங்களா அப்படின்னு நம்ம நெஞ்சு பதறுது. அவங்க அப்பா அந்த தாதா அப்படியே பார்த்துட்டா தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் பிளாக் சிவா அப்படிங்கிற சிவானந்த முனியாண்டி. அவர் பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாக வர்றாரு. நமக்கு அப்படியே பகீருங்குது. கொட்டாச்சி அப்படியே பதறி போய் எந்திரிக்கிறாப்புல. ஆனால் நான் ஒன்றும் பண்ணலண்ணா, நான் ஒன்றும் பண்ணலங்கிறாரு. ஆனால் கொட்டாச்சி ஏதோ ஒன்று பண்ணாருங்கிறதுக்கு ஒரு மியூசிக் சவுண்டு ஒன்று வருது. அந்த துப்பாக்கியில் ஏதோ ஒரு வித்தையை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது. அதன் பிறகு கட் பண்ணால் இவர் வெளியில் வந்து கிச்சா ரவியை மீட் பண்ணுவார். மீட் பண்ணி, அண்ணா அவன் பிள்ளையே கொண்டுட்டான், நான் கொடூரமானவன், அவனை கொண்டு உன்னை புரிஞ்சிக்காமல் நாங்கள்லாம் நம்ம கூட்டத்துலேருந்து அனுப்பிட்டோம். ஏன்டா என்ன அன்றைக்கி அனுப்புனீங்க, இன்றைக்கி இப்படியா இருக்குது, சரி என்ன பண்ணுங்கிற அப்படின்னா, இந்த தாதாவையே கொண்டுடணும், பிள்ளையே கொண்டு அப்பனையே கொண்டுடணும் அப்படின்பாப்புல. நமக்கு மேலும் ஒரு பகீர். அடுத்த கட்டமாக கொட்டாச்சியை அடித்து தூக்கிட்டு வருவானுங்க. ஏன்டா உங்ககிட்ட நான் சிறப்பட்டதான் நினச்சிட்டு இருக்கீங்களா, உங்கள் அண்ணன் நொன்ன பிள்ளையே கொண்டு வந்தாவன் இப்போ என்ன கொண்டு பார்க்குறானா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு டப்புன்னு அடி பொழந்துருவாங்க. மூஞ்செல்லாம் ரத்தம், வாயெல்லாம் ரத்தம் ஊற்றிட்டுருக்கும். ஏஞ்சி அந்த வில்லனோட ஆட்கள் அத்தனை பேரையும் அடிப்பார். இந்த சிவானந்த முனியாண்டிங்கிற பிளாக் சிவாவோட ஆட்களை கட் பண்ணால் பின்னாடிலேருந்து ஒரு பிளாக் சிவா வந்து கொட்டாச்சி உதைப்பார். கொட்டாச்சி அப்படி திமிரி பார்ப்பார். பார்த்துட்டு திருப்பி அவரோட ஃபைட் பண்ணுவார். ஒரு கட்டத்துக்கு மேலே விழுந்துருவார் கொட்டாச்சி. விழுந்துட்டான்னு ஏஞ்சி ஒரு போனோன்னே, ஏன்னா கூடவே வளர்ந்தவன் அப்படிங்கிறனால உயிரோடு விட்டு ஒரு கிளம்புவார். பின்னாடிலேருந்து வந்து கொட்டாச்சி அவன் கழுத்துலேயே, அந்த சிவானந்த முனியாண்டியோட அந்த பிளாக் சிவாவோட கழுத்துலேயே குத்த ரத்தம் பீறிட்டுக்கிட்டு அடிக்கும். இப்போ ஒரு ஆட்டோ வந்து நிற்கும். பின்னி மில் மாதிரி ஒரு இடம் வச்சுக்கோங்க. பின்னி மில்லு அதேமாதிரி இந்த நார்த் மெட்ராஸ்லேயும் ஒரு இடம் இருக்குது. அங்கே ஹார்பரு, மீன் பிடிக்கிறது, மீனை ஓப்பனிங் செய்யறனே இந்த சிவானந்த முனியாண்டி மீனை வெட்டிகிட்டு இருப்பார். அங்கே அந்த ராயபுரம் காசிமேடு மீன் மார்க்கெட்டில் அவர் வந்து பெரிய தாதாங்கிறது அப்படி சொல்லாமல் சொல்லியிருப்பாங்க. டக்குன்னு அவரை குத்தி அவர் சரிங்குவார். ஆட்டோ வந்து நிற்கும். அதுக்குள்ளார இருந்து அந்த சிவானந்த முனியாண்டியோட மனைவி, அவங்க தான் நம்ம தீபா சங்கர். மிரட்டி இருக்குது அந்த ஏண்டா ஆம்பளைக்கு கோவம் வந்தால் பொம்பளைகிட்ட காட்டுவீங்க, பொம்பளைக்கு கோவம் வந்தால் என்ன பண்ணுவா தெரியுமான்னு சரக்குன்னு கொட்டாச்சியை காலி பண்ணுவாங்க பாருங்கள். ஐயோ புருஷனுக்கு ஒன்றுன்னு, ஏண்டா என் பிள்ளையும் கொன்று என் புருஷனையும் அப்படின்ட்டு முடியுங்க. முடிஞ்சால் வன்முறை தீர்வாகாதுங்கிற மாதிரி ஒரு கார்டெல்லாம் போட்டு இந்த குருதியின் குருதியின் யுத்தம், ஒரு குருதி வெளியில் தெரிஞ்சுது, அதனால் ஏற்பட்ட யுத்தம். ஆனால் அந்த குருதி தெரிக்கிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையோட அப்பாவா கொட்டாச்சியாங்கிறது தான் இந்த கதை. இதில் கொட்டாச்சி பிரமாதமான நடிப்பு. அந்த வில்லனை நடிச்சிருக்க சிவானந்த முனியாண்டி மிரட்டி இருக்காப்புல. அப்படியே நார்த் மெட்ராஸாலாவே இருக்கார். கொட்டாச்சி அந்த போட்டில் நின்றுக்கிட்டு அப்படி உடம்பை காட்டுறது, கொட்டாச்சிக்கு ஏதுப்பா இவ்வளோ பெரிய உடம்புங்கிற மாதிரி, அது மாதிரி ஹேர் ஸ்டைலு அதெல்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காப்புல. கொட்டாச்சி இவ்வளோ நாளும் சூரியோடு இணைந்து பணியாற்றியவர், இணைந்து வந்தவர் அந்த பீரியடில். நான் சூரிய இன்னைக்கு பெரிய ஹீரோ ஆகிட்டார், அதுக்காக நான் சூடு போட்டுக்கல, என்கிட்ட இருக்க திறமையை வெளியில் காட்டணும்னு நமக்கே தோணுச்சா. மல்ல இவர்கிட்ட இவ்வளோ திறமை இருக்குது, நம்ம ஒரு 4 சீனில் காமெடியாகவும் 2 சீனில் அழுகாட்சியாகவும் பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட கொட்டாச்சிக்குள்ளார ஒரு ஹீரோவுக்கான அவ்வளோ விஷயமும் இருக்குது அப்படிங்கிறது தெரிகிறப்போ நமக்கே மெய் செலுத்துறது. உண்மையாக கொட்டாச்சி அவர் மகள் ஹீரோயினாக நடிக்கிறப்ப அவரும் இன்னொரு பக்கம் ஹீரோவாக வளம் வருவாருங்கிறதுக்கு இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டு, உதாரணம். இந்த பைலட் ஃபிலிம், இந்த ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறத சொல்லலாம். இதில் இன்னும் பல பேர் பணியாற்றிருக்கிறாங்க. அதில் மெயினாக நான் தீபா சங்கர் இவங்க பேர் சொல்லிட்டேன். அது இல்லாமல் இந்த படத்தில் கிச்சா ரவி சொல்லிட்டேன். அந்த வில்லன் அவர் தான் அந்த ப்ரொடியூசர் பிளாக் சிவா அப்படிங்கிற சிவானந்த முனியாண்டி பேரை சொல்லிட்டேன். இது இல்லாமல் இன்னும் பலரும் இதில் பணிபுரிஞ்சிருக்காங்க. அதில் குறிப்பாக மியூசிக், இந்த படத்தோட பெரிய மியூசிக்கே ஒரு கேரக்டருக்கும் ஒரு மியூசிக் போட்டிருக்க சந்தோஷ். அதேமாரி இந்த சந்தோஷோட பிரதர் தான் இந்த படத்துக்கு எடிட்டர். 2 பேரும் பல வருஷமாக சினிமாவில் போராடிட்டு இருக்கோம். பல படங்களுக்கு இவர் மியூசிக் போட்டிருக்காரு, அவர் எடிட்டிங் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் பெருசாக வெளியில் தெரியல. ஆனால் இந்த பைலட் ஃபிலிம் அவங்க பெரியும் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குது. அதுமாதிரி ஒளிப்பதிவாளர்கள் 2 பேர், ரியாஸ் அண்ட் விக்ரம், 2 பேரும் வேறு லெவலில் ஒரு லுக்கில் வராங்க. 2 பேருமே ரியாஸ் அண்ட் விக்ரம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மொத்தத்தில் இந்த குருதியின் யுத்தம் உண்மையாக யுத்தம் எதற்கும் தீர்வாகாது, வன்முறை எதற்கும் தீர்வாகாது அப்படிங்கிறத இன்றைக்கி நடக்கிற அமெரிக்கா ஈரான் போர்லேருந்து, நேற்று நடந்த இலங்கை போர்லேருந்து, அதுக்கு முன்னாடி நடந்த பாலஸ்தீனா இஸ்ரேல் போர் எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி ஒரு லோக்கல் மேட்டரை வச்சு
உலகளாவிய விஷயத்தை பேசியிருக்கிறதுல ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதில் கொட்டாச்சி இவங்கெல்லாம் அருமையாக நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் பிரமாதம். இதை வந்து யாழ் ஸ்டுடியோஸ் அப்புறம் இந்த மலேசியா தயாரிப்பாளர் எல்லாரும் இணைந்து தயாரித்து பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து ஷார்ட் ஃப்ளிக்ஸ் சேனலில் ஓடிடி தளத்தில் இது வந்து நாளை முதல், அதாவது இன்று முதல், இது இன்னும் வர அன்றைக்கி அப்படியே ஏப்ரல் 3 ரிலேயாக இருக்குது. குருதியின் யுத்தத்துக்கு 3 நாளில் எடுத்தாங்களாம். 30 நாளில் முழு படத்தையும் எடுப்பாங்கிறார் இந்த படத்தோட இயக்குனர் ஜஸ்டின் ரஞ்சித். ஸோ இந்த பைலட் ஃபிலிமை பார்த்துட்டு அவருக்கு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் கிடைக்கட்டும். இதில் நடித்தவங்களே பெரும்பாலும் பயன்படுத்துகின்றது சொல்லி விடைபெறேன். குருதியின் யுத்தம் தீர்வாகாது அப்படின்றது 20 நிமிஷத்தில் புரிய வச்சதுக்கு மிக்க நன்றி. முடிஞ்சால் எந்த காசும் உங்களுக்கு செலவில்லை, ஷார்ட் ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் பார்த்து ஆதரவை தாருங்கள் சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.